யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இன்று நடைபெற்றது. அண்மையிலே ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு தொடர்பாக அமைச்சிலிருந்து சமைத்த உணவுக்காக 11 பில்லியன் ரூபாவும் அவர்களுக்கான நிவாரண வளங்களுக்காக 38 பில்லியன் ரூபாவும் இதுவரையிலே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் 3 பில்லியன் ரூபாவுக்கான கோரிக்கை எங்களாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. விவசாயத்தில் ஏற்பட்ட நட்டம் அல்லது பயிரழிவு சம்பந்தமாக அரசாங்க அதிபர்களும் அதே நேரத்தில் பிரதேச செயலாளர்களும் சரியான தரவுகளை எங்களிடம் தாங்க. வாழை சம்பந்தமாக, சின்ன வெங்காயம் சம்பந்தமாக ஏற்பட்ட அழிவுகள் சம்பந்தமாக சரியான தரவுகளை தரப்பட்சத்தில் இது சம்பந்தமாக நிச்சயமாக அரசாங்கம் என்ற வகையில் இது சம்பந்தமாக கூடுதலான கவனத்தில் எடுக்கப்படும். ஒரு இயற்கையால் பாதிப்புகள் நடக்கின்ற பொழுது அது இன்னும் பல மடங்கு அதிகமாக வாரது இன்னொன்று. இப்போ இதுக்கு 2016ஆம் ஆண்டு ஸ்ட்ராட்டஜிக் சிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு கீழே உலக வங்கியினுடைய கிட்டத்தட்ட $55 மில்லியன் வழங்கப்பட்டு யாழ்ப்பாண நகர பிரதேசத்துக்கு ட்ரைனேஜை சீர்திருத்துவதற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த காசுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கச்சேரியோ, யாழ் மாநகர சபையோ, யாழ்ப்பாண டிவிஷனல் செக்ரட்டரியோ, நெல்லூர் டிவிஷனல் செக்ரட்டரியோ உள்வாங்கப்படவில்லை. மனிதர்களே உருவாக்கப்பட்ட ஒரு இனத்தமாக இன்றைக்கு இந்த வெள்ள பிரச்சனை யாழ் நகரத்துக்குள்ளே இருக்குது.